இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம்எக்ஸ் மைனஸ் 18 மீப்போவா எக்ஸ் மைனஸ் 4 எனில் எம்மோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கான்செப்ட் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்னா மீப்போவா கொடுத்துருக்காங்களா அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. எக்ஸ் வந்து என்ன வரும்னா 4ன்னு வரும். சரிங்களா? இது இருக்கட்டும். அடுத்து நமக்கு என்ன கேட்குறாங்க? எம்மோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. எம் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல் எடுத்துக்கோங்க, அதையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எம்எக்ஸ் பை மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ் இருக்கிறதுலாம் 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணா என்ன வரும்? 4 ஸ்கொயரு மைனஸ் 4m மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. 4 ஸ்கொயர் பண்ணா 16, இங்க ஒரு மைனஸ் 8, மைனஸ் 4m அந்த பக்கம் போனா பிளஸ் 4mன்னு வரும். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 8 ஈக்குவல் டு 4m, 1 இங்க 2ன்னு வரும். அப்போ m ஈக்குவல் டு 2ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். லாஜிக் ரெண்டு லாஜிக் தான். மீப்போ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். என்ன கேட்கறாங்களோ அது எங்க இருக்குன்னு பாருங்க. எம் கேட்கறாங்களா அது எந்த இதுல இருக்கோ அதையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நம்ம கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க.